ஸோ நியூ சாம்பியன்ஷிப் வரப்போகுதுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய சிஎம் பங்கோடைய பிளான் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பற்றின நமக்கு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேஷ் இன் த பெர்லினுக்கான ஒரு சில மேட்சஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் ஒரு சில ரீகேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டா போகிற ஃபஸ்ட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே. நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மொத்த அப்டேட்ஸும் கேட்க பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் இருந்து இப்போதைக்கு ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்காக சேலஞ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷ் பண்ணியிருக்காரு நியூ பிளட் லைனை. இது மட்டும் இல்லாமல் கிளாசிக் மூமெண்ட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஏர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்மாக் டவுனோட ரிசல்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும்னா நம்மளுடைய நிக்காலிஸ் கிட்ட வந்து நம்மளுடைய கிரேசன் வாலரும் ஆஸ்டின் தியரியும் பேசியிருப்பாங்க. அதில் வந்து நம்மளுடைய கிரேசன் வாலரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தியரி கோர்த்து விட்டுருப்பாரு. இதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்றது தெரில. ஸோ நிக்காலிஸ் வந்து இப்போ நிக்காலிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிக்காலிஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி போகணும்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, ஸோ நம்மளுடைய ஆஸ்டின் தியரி டேரெக்டாக போய் நம்மளுடைய கிரேசன் வாலரை வந்து பார்த்திங்கன்னா கோர்த்து விட்டுருப்பாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ் கூட இவர் கூட ஒரு மேட்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்டபோது, ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கேன்ற மாதிரி நம்மளோட நிக்காலிஸ் அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ராப்ளி இந்த மேட்ச்லேருந்து நம்ம வந்து நம்மளோட ஆஸ்டின் தியரி கிரேசன் வாலர் பிரியறதை பார்க்கலாமான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ்ன்றத விட ரூமர்ஸ் ஒருத்தர் ஸ்பெகுலேட்டடாக போய்கிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்ப்ளிட்டை பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுனில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய சம்பவமும் நடந்துச்சு. அதாவது நம்மளுடைய இன்கிரெடிபிள் ஹல்கான நம்மளுடைய லூவா ஃபெர்கினோவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருந்தாங்க. அப்பியர் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் மேட்ச்சில் ஒரு சம்பவமும் பண்ணியிருக்காரு. ஸோ டார்க் மேட்ச்சில் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஸோ டிவி ஆஃபில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் டார்க் மேட்ச்சில் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காரு. பிரான் ஸ்ட்ரோமன் நம்மளுடைய கைரி சைடும் வந்து பார்த்திங்கன்னா டீம் பண்ணியிருக்காங்க. யாரை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய லியூ மார்கனையும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபேரில் யாராக இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சு இந்த மேட்சோடைய கிளைமேக்ஸில் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனும் நம்மளுடைய கைரி சைடும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து நம்மளுடைய இன்கிரெடிபிள் ஹல்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் நம்மளோட பிரான் ஸ்ட்ரோமன் ஷேர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீக்கான கார்டையும் பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நயா ஜாக்ஸ் வந்து நியூ விமன்ஸ் WWE சாம்பியனாக க்ரௌன் ஆயிருந்தாங்கல்ல. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண ஒரு செரிமனி வந்து பார்த்திங்கன்னா நடத்தலாம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த செரிமனியை வந்து நம்மளுடைய மிஸ் மணி இந்த பேங்காக இருக்கிற நம்மளோட டிஃபனி ஸ்டாட்டன் தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க, ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் நம்மளுடைய DIYக்குமான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச், அதாவது WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக. ஸோ அதுக்கான கண்டெண்டர் மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து கெவின் ஓவன்ஸுக்கும் நம்மளுடைய கிரேசன் வாலருக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நயோமி வர்சஸ் நம்மளுடைய பேலட் டிபோர்ட்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான காலில் வந்து WWE வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பேஷ் இன் த பெர்லினுக்காக வந்து பார்த்திங்கன்னா WWEலேருந்து 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2மே டைட்டில் மேட்ச். ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் நம்மளுடைய குந்தர் வந்து அவரோட டைட்டிலில் ராண்டி ஆர்டன் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. த லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆர்டன் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ ராண்டி ஆர்டன் ராவுக்கு போயிட்டாரு. ஸோ இவங்களுக்குள்ள டாக் டீம் மேட்ச்லாம் வச்சு டாக் டீமாக இருக்காங்களே கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டனும். ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைன் அப்படி எப்படி மூவ் பண்ண போகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த அதே வீக் ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெவின் ஓவன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. கெவின் ஓவன்ஸுக்கு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்கல, பட் கோடி ரோட்ஸாக வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் கெவின் ஓவன்ஸ் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இந்த 2 மேட்சும் வரைக்கும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பேஷ் இன் த பெர்லினுக்காக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பேஷ் இன் த பெர்லினுக்கான அஃபிஷியல் போஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் ஃபோக்கஸ்டாக குந்தர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வச்சிருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக பண்ணி நியூ போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுன் ஆஃபியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைனை டெமாலிஷ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் பண்ண நடந்த எக்ஸிட் ஆகிறத வந்து பார்த்திங்கன்னா WWE ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிசின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைபல் சீஃப்னு சேன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓடிசின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களோட சப்போர்ட்டர் ரோமன் ரெயின்ஸுக்கு காட்டுறாங்க. பட் ட்ரைபல் சீஃப்னு சேன் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும்ன்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ரேம்பாட்ட போகும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கல
ரோமன் ரெயின்ஸ் கொடுக்கல. எல்லா ஃபேன்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க கையை. பட் ரோமன் ரெயின்ஸ் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்க மாட்டார். லிட்டரலி அவர் ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறான்ற பாருங்க. பட் இருந்தாலும் ஃபேஸ் டர்ன் தானே பண்ணுறாரு மனுஷன், இன்னும் கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறாருன்றது தெரியல. ஸோ ப்ராபப்ளி இதுக்கு பின்னாடி எதுவும் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலஜி மீலாம் கேட்பாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கேட்கலாமேன்ற மாதிரி அந்த மொமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அது நடந்திருந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மெயின் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அடி வாங்கி பார்த்தீங்கன்னா போயிருப்பார்ல. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா டிவி கிட்ட யூ லைடு மீன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதாவது அவர் எதை ரீகால் பண்ணுறாருன்றதை பற்றியும் பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரிங்ஸை நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்காவை தான் நெக்ஸ்ட் ட்ரைபல் ஃபேர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சொல்லிட்டீங்கன்றதை வந்து சோலோ சிக்காவா அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்ஸை நியூஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃப் சோலோ சிக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதே ரோமன் ரெயின்ஸ் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப்னு, அதே ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து அதே ட்ரைபல் ஃபேரை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து நம்மளோட சோலோ சிக்காவை நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலோ சிக்காவை இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்றதை நம்மளுடைய ரிங்ஸை நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ லாஸ்ட் 2 மெயின் அப்டேட்ஸ்க்குள்ள போயெல்லாம் ஸோ இப்போ வரைக்கும் நியூ சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெனஸ்டே ஆயிட்டாலே WWE எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WWE ஸ்பீடுன்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மென்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ WWE இப்போ வரைக்கும் விமன்ஸ் டிவிஷனுக்கான சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்கன்றதுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ரிலேட்டட் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அப்கமிங் வீக்ஸ்லேருந்து நியூ சாம்பியன்ஷிப் அதாவது விமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேஜில் ஸ்ட்ரீம் ஆகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விமன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பேஜில் ஸ்ட்ரீம் பண்ணலான்ற மாதிரி WWE முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 10 மெயின் அப்டேட்ஸ் நம்மளுடைய சிஎம் பங்க் ரிலேட்டட் தான். ஸோ சிஎம் பங்க் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாரு. ப்ராப்ளி உங்களுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE அகைன் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சிஎம் பங்கோட பிளான்ஸ் என்ன, ஸோ அப்கமிங் என்ன தான் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெர்லினுக்கு முன்னாடி நடக்க போகிற 3 ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. ஸோ ஆஸ்டின், டெக்சாஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிட்டி, அந்த சிட்டி பேர் எனக்கு வாயில நுழையில. ஸோ தொடர்ந்து இந்த 3 ராவுக்கும் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வரப்போகிறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை WWE அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பெர்லினில் மேட்ச் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டோரி லைன் அப்கமிங் தான் நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம் நடக்க போகிற பிளாக் பெல்ட் பேப்பரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மேட்ச் இருக்கும். பட் இருந்தாலும் பெர்லினில் நடக்க போகிற இந்த பேஷ் இந்த பெர்லினில் மேட்ச் இருக்கும்ன்றதை நிறைய பேர் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டோரி லைன் வைஸ் என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். பட் கண்டினியூஸாக 3 வீக்லி ஷோஸுக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பேஷ் இந்த பெர்லினில் கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்குக்கு ஒரு மேட்ச் வைப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.